வணக்கங்க மக்களே! நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்லியனர் டிகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். போன வீடியோவில் கண்ட்ரோலர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். இப்போ அந்த கண்ட்ரோலர் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் டைப் வந்து டிஃபைன் பண்ண விட்டுருப்போம். ஸோ அந்த ரிட்டன் டைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிறங்காட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே ப்ராமிஸ்லேயே ரிட்டன் டைப் கொடுத்துக்கிறேன். ரிட்டன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓ கொடுத்துருந்தோம் இல்லையா, அதான் ரிட்டன் டைப்புங்கிறங்காட்டி இதையே வந்து நான் ரிட்டன் டைப்பாக எல்லாத்துக்குமே நான் கொடுத்துக்கிறேன். கெட் மெத்தடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிட்டன் டைப் சேம் அதே ப்ராமிஸ் ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓ கொடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரோல்ஸ் அப்படிங்கிறங்காட்டி அரே ஆஃப் ரோல்ஸ் வரங்காட்டி இதை நான் அரேவாக மாற்றிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கெட் மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறும் ப்ராமிஸ் ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு கொடுத்துக்கிறேன். சேம் அப்ளைஸ் ஃபார் அப்டேட் அண்ட் டெலீட்டுக்கும் நான் வந்து சேம் அதே ப்ராமிஸ் வந்து ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓவாக கொடுத்துக்கிறேன். டெலீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோல் ரெஸ்பான்ஸ் டிடிஓ கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாய்டாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இங்கே ரிட்டன் டைப்பே கிடையாது சொல்லப்போனால். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராமிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாய்டுன்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மாடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மாடியூல்ஸ்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் module.module.ts அப்படின்ட்டு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் இல்லைன்னா ப்ரொவைடர் சொல்லலாம், அதே மாதிரி கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் நம்மளோட ரெபாசிட்ரிஸ், அதுக்கு தேவையான இம்போர்ட்ஸ் லைக் டிடிஓஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்டிட்டிஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே மாடியூலில் தான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொவைடரையும் நம்மளோட கண்ட்ரோலரையும் பைண்ட் பண்ணி வச்சுக்க போகுது. எப்பயும் போல் நான் வந்து கோட் டைப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கோட் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம app.module.ts கிரியேட் பண்ணும்போதே பார்த்துருந்தோம் நம்ம மாடியூல் டெக்கரேட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாடியூல் டெக்கரேட்டருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 4 ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ், ப்ரொவைடர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ். இம்போர்ட்ஸில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அரேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் ஓவர் மாடியூல் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து அரேவாக நம்ம கொடுக்கணும். அந்த அரேக்குள்ளே வந்து நான் ரோலுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இந்த ரோல் கண்ட்ரோலரில் ரோல் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோலுங்கிற என்டிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டேட்டா பேஸில் இருக்கிற அந்த என்டிட்டிஸ் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோல் டேபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே டைப் ஓவர் ஃபார் ஃபியூச்சரில் வந்து நம்ம ரோலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? இந்த ரோல் ரெபாசிட்டரி அண்ட் ரோல் சர்வீஸ் அண்டு ரோல் கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறங்காட்டி. கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது ரோல் கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து கண்ட்ரோலர்ஸில் வந்து நம்மளோட ரோல் கண்ட்ரோலர் கொடுத்துக்கிறேன். ப்ரொவைடர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து ரோல் சர்வீஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோல் சர்வீஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதர் மாடியூல்ஸும் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோல் மாடியூல்ன்ட்டு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி ரோல் மாடியூலில் வந்து நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். அதையும் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோல் ரெபாசிட்டரி தனியாக வச்சுருக்கோங்கிறங்காட்டி அது வந்து அதுவும் சர்வீஸ் ஃபைல் மாதிரி தான் அப்படிங்கிறங்காட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோல் ரெபாசிட்டரியும் வந்து நான் ப்ரொவைடர்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோல் ரெபாசிட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதன் மூலிமா நம்ம வெளியே கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ரோல் ரெபாசிட்டரியை. இவ்வளோ தான் நம்மளோட ரோல் மாடியூல். இதே மாதிரி தான் இதே சேம் பேட்டர்ன் தான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ரோலுக்கான மாடியூல். நம்ம ஓவரால் மாடியூல் நம்ம எங்கே வச்சுருக்கோம், நம்மளோட app.module.ts வச்சுருக்கோம் இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் மாடியூல் எப்படி இன்க்ளூட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம வந்து ரோல் மாடியூலையும் இன்க்ளூட் பண்ணோம். அதனால அப்போ தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு மாடியூல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் வந்து ரோல் மாடியூலையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடியூல்ஸ். நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம ரோல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோமா கண்ட்ரோலரில். இப்போ அந்த கண்ட்ரோலருக்கு நம்ம என்ட்ரன்ஸை பார்க்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து
டேக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்வாகர் கான்ஃபிகரேஷன்ஸில் நம்ம வந்து ஓப்பன்ஏஐ வந்து டாக்குமெண்டேஷன் பார்த்தோம். அதில் வந்து ஏபிஐ டேக்ஸ் நிறையா இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி ஏபிஐ டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோல்ஸுன்ட்டு குரூப்பிங்கே பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அதே மாதிரி நம்ம வந்து எல்லா டேக்ஸுமே பண்ணணும். இந்த டிடிஓஸ்லாம் வச்சுருக்கோம் தெரியுமா, அதில் நான் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட நெஸ்ட் சிஎல்ஐ இருக்கு இல்லையா, ஜேசன் ஃபைல், அந்த ஜேசன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த கம்பைலர் ஆப்ஷன்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்வாகரோட ப்ளகின்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிடிஓஸில் இருந்து அந்த ஸ்ட்ரக்சரை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஸ்வாகரில் கொடுக்கும். எக்ஸாம்பிளாகவும் இருக்கட்டும் சரி, இல்லை வந்து என் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி. நம்ம எதுவுமே வந்து மேனுவலாக எல்லா இடத்துலையுமே நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி அனோட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியத்தை இது பண்ணும். இது வந்து குளோபலாக நம்ம வந்து செட் பண்ணுறோம் ஸ்வாகரை. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளகின்ஸ்னு கொடுக்கணும். அதுக்குள்ள வந்து அரேயில் வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க நேம் வந்து நீங்கள் எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இங்கே நெஸ்டேஸோட ஸ்வாகர் டாக்குமெண்டேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 ஆப்ஷன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேலிடேட்டர் சிம் வந்து ஃபால்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் கமெண்ட்ஸ் வந்து நான் ட்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்வாகில் வந்து அப்டேட் ஆயிரும். நாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்காக தான் நான் இந்த செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நம்மளோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்பாய் ரன் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் வந்து லோக்கலோஸ் 3000 அதில் வந்து நம்ம டாக்ஸுங்கிற இதில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்படிங்கிறங்காட்டி நான் டாக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாகரோட யூஐ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏபிஐ டேக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் கொடுப்போம் ரோல்ஸ்ன்ட்டு. அது வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும், குரூப் பண்ணிடும். நம்மளோட 5 மெத்தடிங் வந்து குரூப் பண்ணிடும் அப்படின்ட்டு. அதோட இதுதான் பார்க்குறீங்க. நம்ம இங்கே என்ன ரோல்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஆனால் ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன். நம்மளோட வந்து ரோல் கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ஏபிஐ டேக்ஸ், அந்த டேக் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு ரோல்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோலருக்குள்ளே கொடுத்தோம் இல்லையா, கண்ட்ரோலருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ டேக்ஸ் v1 ரோல்ஸ்ன்னு கொடுத்துருப்போம் இல்லையா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மெத்தட்லேயுமே வந்து டிஃபால்ட்டாக இது வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் மெத்தட் கெட் மெத்தட்லேயும் நம்ம ஒன்றுமே கொடுக்கல. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கண்ட்ரோலர் என்ன கொடுத்தோமோ அது மட்டும் இருக்குது. ஆனால் கெட்டு பேட்ச் டெலிட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடின்னு இருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே கோலன் ஐடின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோலன் ஐடி கொடுத்துருப்போம் கெட்டு பேட்ச் டெலிட் மெத்தடில். அந்த ஐடி தான் வந்து இங்கே வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து ரீப்ளேஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோலன் ஐடி கொடுத்தோம்னா இங்கே ஸ்வாகர் யூஐயில் பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேசஸில் ஐடி வந்துடும். ஸோ த வேல்யூ ஷுட் பி ரீப்ளேசபிள் அப்படின்ட்டு அர்த்தம். நம்ம போஸ்ட் மெத்தட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ரோல் நேம், ரோல் டிஸ்கிரிப்ஷன், கிரியேட்டட் பை, இந்த 3 தான் என்ன டிடிஓ யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டாக, கிரியேட் ரோல் டிடிஓ அப்படின்ட்டு நம்ம வாங்க போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம வந்து போஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதியாக என்ன வாங்க போகிறேன், கிரியேட் ரோல் டிடிஓ. அந்த கிரியேட் ரோல் டிடிஓவில் என்னென்ன இருக்குது, இந்த ரோல் நேமு, ரோல் டிஸ்கிரிப்ஷன், கிரியேட்டட் பை எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு இங்கே காமிக்குது ஸ்வாகரில். நீங்கள் வந்து ட்ரை இட் அவுட் கூட கொடுக்கலாம். ட்ரை இட் அவுட் கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். நமக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் டிடிஓவில் என்னென்னு கொடுத்துருந்தோமோ அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸாக வந்துடுச்சு. ஐடி அண்டு அப்டேட்டட் பை கிரியேட்டட் அட், இதெல்லாம் பார்த்தீங்க கிரியேட்டட் அட் அண்ட் அப்டேட்டட் அட்லாம் நம்ம எங்கேயுமே கொடுக்கல. பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற ஃபீல்டு. நம்ம ஆல்ரெடி என்டிட்டிஸ் பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும், நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி டிடிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது கிரியேட்டட் பைக்கு வேல்யூ வர மாதிரி கொடுத்துருப்போம். ஆனால் அப்டேட்டட் பை பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நல் கொடுத்துற மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெத்தட்ஸுமே நீங்கள் வந்து இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த கெட் ரூல்ஸில் வந்து டேக் ஸ்கிப்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, இதுவே நீங்கள் யூஆர்எல்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரிஸ்டிங் போட்டு டேக் இவ்வளோ, அதுக்கப்புறம் ஆண்டு போட்டு ஸ்கிப் இவ்வளோன்னு கொடுக்குறோம். ஆனால் நம்ம வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் நம்ம கொடுக்கணும் இல்லையா, இப்போ இதுக்கு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் வந்து இது வந்து பெராம்ஸில் வரணும் அப்படிங்கிறங்காட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
நம்ம வந்து இந்த ட்ரைடட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அது நம்பராக எடுத்துக்கும். இது ஒரு டாக்குமெண்டேஷனாக எடுத்துக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுக்கலாம். வேல்யூ கொடுத்தாலும் சேம் மீனிங் நம்ம யூஆர்எல் எப்படி கொடுப்போமோ அதே மீனிங் தான் இங்கே இருக்கும். இன்னும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் கூட சொல்லலாம். அதெல்லாமே இங்கே டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது நம்ம இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் டைப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்னு இருக்குது. இங்கேயும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், நம்பர்னு வந்திருக்கு. அப்புறம் இந்த வேரியபிள் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம், டேக்குன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்கிப்னு வச்சுருக்கோமே அதே வந்திருக்கு சேம். இதுதான் வந்து இந்த டேக் அண்ட் ஸ்கிப் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன இது இருக்கோ அதை வந்து அரேவை நம்ம கொடுத்தங்காட்டி அரே ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணுது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடுமே நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு மெத்தடுமே நம்ம வந்து ஸ்வேகரில் வந்து இன்பாயிண்ட் கால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து மாடியூல்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கோ அதே மாதிரி ஸ்வேகர் கான்ஃபிகரேஷனை எப்படி குளோபலாக செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏபிஐ டேக்ஸ் யூஸ் பண்ணாமையே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் வர மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம இங்கே டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏபிஐ டேக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயிலேருந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறங்காட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்வேகரை வந்து குளோபலாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோல் மாடியூல்ஸ் அண்ட் அதுக்கான ஸ்வேகர் கான்ஃபிகரேஷன். அதேமாரி நம்ம ஸ்வேகர் யூஐயும் வந்து நம்ம லைவாக ப்ரௌசர்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டோம். லோக்கல் வந்து 3000 /docs கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வேகர் யூஐ வந்துடுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப்பிங் எப்படி கண்ட்ரோலரில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி குரூப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற இன்பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி வந்து கொரி பெராம்ஸ், அதுக்கப்புறம் நார்மல் பெராம்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாமே யூஐயாக பார்த்துருந்தோம். உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டியாக இன்னும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு வந்து ஸ்வேகர் கான்ஃபிகரேஷன் அண்டு மாடியூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ நெக்ஸ்ட் டேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வீடியோ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த டாப்பிக்கில் நான் சீக்கிரமாக வீடியோ போட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.